கேளுங்களேன். அறுபடை வீடையும் ஒரு படையாக, அது 7ஆம் படையாக திருமுருகப்பெருமான் 7 படை வீடையும் ஒரு படையா, மருதமலையும் சேர்த்து 7 படையும் சேர்த்து ஒரு படையாக மறந்தேன். 7 படை வீடையும் ஒரு படையாக, 7ஆம் படை வீடாக மருதமலையும் இணைத்து ஒரு படையாக திருமுருகன் யுகம் யுகம் தாண்டி மன்னனாக பிரபஞ்ச ஆட்சி செய்யும் அற்புத திருமுருக சபையாக திகழும் இச்சபையில் திருமுருக அகத்தியமாய் அற்புத அனுக்கிரக அண்ட பேரண்ட கருணை ஆசி அளித்து கொண்டிருக்கும் அகத்திய பெருந்தகையும், அகத்திய பெருந்தகை அகத்தில் வைத்து சிவமகா அகத்திய வாழை சித்தனாய் சபையாக சபை ஆசானாக அமர்ந்து பிரபஞ்சத்தை பேராற்றலை தன்னுள் வைத்து பிரபஞ்ச ஆட்சியை, கைலை ஆட்சியை, சிவ ஆட்சியை, சித்த ஆட்சியை தங்களது ஆட்சியும் இணைத்து ஓராட்சியாய் உலக ஆட்சியாய் உலக சபையிலிருந்து ஆட்சி செய்யும் அற்புத குருநாதர் அவர்கள் திருவடியில் வணங்கி சஷ்டி பெருநாளுடைய பெருவிளக்கத்தை பெருஞ்சீடர்களுக்கு விளக்குமாறு திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். அகதீஷாய நமக. சஷ்டி திருநாளினுடைய மாண்பு பற்றியும் அது விவரம் பற்றியும் அகத்திய பெருமான்கிட்ட எல்லார் சார்பாகவும் கேட்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற அருள்பாலிக்கும் அற்புத அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் விளங்கும் சிவபெருமானுடைய திருவடி தொட்டு வணங்கும் எவனுக்கும் தாரை வார்ப்பவன் சிவபெருமான். அற்புதமான ஆற்றல் தன்னை வரம் தன்னை தாரை வார்ப்பவர் சிவபெருமான். அவ்வாறு தன்னை நோக்கி தவம் இருக்கும் எத்தகைய மாந்தராக, எத்தகைய மானிடராக, சிவமாக, சீடராக, சித்தராக இருந்த பொழுதும் தன் ஆற்றலின் முழு பிரயோகத்தினையும் அவர் கையாண்டு அவனாற்றும் தவநிலைக்குரிய அற்புதமான பரிசுகளை சிவபெருமான் வழங்குகின்றார் என்பதே பிரபஞ்சத்தின் சான்று. பிரபஞ்சத்தில் நல்லோர்கள் அறிந்த சான்று, நல் அறிவு சான்றோர்கள் அறிந்த சான்று அதுவே உண்மை. வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு வரமும் சிவபெருமானுடைய திருவடிகளில் இருந்தே வழங்கப்படுகின்றது என்ற நிலைதனை உணர்ந்தோர்கள் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து, அவ்வாறு தவம் இருந்து அவர்கள் பெற்ற அத்தகைய பேராற்றலை தனக்குள் இருக்கக்கூடிய அகம் என்ற நிலையின் மூலமாக அவ்வாற்றல் பெற்ற சிவபெருமானுக்கு எதிராகவே, பிரபஞ்சத்திற்கு எதிராகவே, அவன் கலியுகத்திற்கு எதிராகவே, மானிடர்களுக்கு எதிராகவே ஓர் மானிடன் அவ்வாற்றலை பயன்படுத்துவானே ஆனால் அவ் ஆற்றலின் மூலமாகவே அவனை அழிக்கின்ற வரம் பெற்ற நாளாகும் சஷ்டி பெருநாள் என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம். சஷ்டி பெருநாள் அந்நாளிலே சரவணபவ அட்சரம் என்ற அற்புதமான அத்தகைய அட்சரம் ஒவ்வொரு எழுத்திலும் இருக்கக்கூடிய திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான ஆயுதம் தாங்கிய அட்சரம் சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கும் சபையாகும் இத்தலத்தில் ஒவ்வொரு பூஜை வேளைகளிலும் அத்தகைய அட்சரம் கீழிறங்கி தன்னுடைய ஆற்றலை சபைக்கு பகிர்ந்து சபை நோக்கி வரும் சீடர்களுக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை. அவ்வாறு பகிரப்படும் நிலைதனிலே ஒவ்வொரு சத்துரு சம்கார சடாச்சர நிலைதனையும் பெறுகின்ற சீடன் தன்னை எதிர்கொள்கின்ற சூட்சம எதிராற்றலையும், தன்னை எதிர்க்கின்ற இகலோகத்தில் எதிரிகளுடைய ஆற்றலையும் வேறறுக்கும் தன்மைதனை அவன் சூட்சமமாக பெறுகின்றான் ஒவ்வொரு சீடனும் என்பதை அகத்தியன் சுட்டி காட்டுகின்றோம். இது சபைதனில் பகிரப்படுகின்ற சஷ்டி பெருவிழாவின் சத்துரு சம்கார சடாச்சர ஆற்றலின் நிகழ்வு ஒருபுறம். சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருக்கு எதிராக ஆற்றலை செலுத்துகின்ற பொழுது அவனிடம் இருந்து பிரித்து ஆளுகின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாக அவனை வேறறுக்க பயன்படுத்தப்பட்ட நன்னாளே சஷ்டி நாள். அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான தீப்பிழம்புகளால் பொற்றாமரை குளத்தில் தாமரையில் விழுகின்ற அற்புதமான அத்தகைய தீப்பிழம்பு அருமுருகனாய் தோன்றி ஒரு முருகனாய் உருவெடுத்து அருநாள் தவமிருந்து 7வது நன்னாளிலே அற்புதமான ஆற்றல் பெற்ற அரும் பிரவாகம்
ஒளிப்பிரவாகம், அது நீர் பிரவாகம் மட்டுமல்ல, அது பஞ்சபூத பிரவாகத்தை எல்லாம் ஒன்றாக தாங்கிய சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றலின் மூலமாக தன் கை வேல் சக்தியின் மூலமாக பெற்று அவ்வேலின் மூலமாக பிரபஞ்சத்தின் எதிரியை அழித்து அவனை அழிக்கவல்ல, அவனை அழிக்காது அவனையும் நல்நிலையாய் ஆக்கி தன்னோடு அமர வைத்த அற்புதமான சஷ்டி பெருநாள் ஆகும் கந்த சஷ்டி திருநாள். அன்றைய திதியானது அற்புதமாய் ஆங்காங்கு கொண்டாடப்படுகின்ற நிலைதனிலே, பிரபஞ்ச மகா சபைதனிலே கொண்டாடப்படும் சஷ்டி திதி என்பது அருட்பிரபஞ்ச ஜோதியாய் விளங்கும் திருமுருகப் பெருமானுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை தாங்கிய சபையாக விளங்கும் இச்சபையில் அன்றைய நாள் உக்கிரமூர்த்தியாக திருமுருகன் அமர்ந்திருக்கின்றான். பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலே அவன் உக்கிரமூர்த்தியாக அமர்ந்து தவம் நிறைவடைந்த பின்பாக அவன் சாந்த மூர்த்தியாக அனுக்கிரக மூர்த்தியாக அப்பழுக்கற்ற சரணாகதியோடு அமர்பவனுக்கு குழந்தையாக வந்து மடியில் அமர்கின்ற ஆற்றலினை வழங்கும் சபை என்று இச்சபைதனை யாம் அகத்தியன் பறைசாற்றி அந்நன்னாளே சஷ்டி திருநாள். அன்றைய நாளில் ஆகம நிலைகளை நிறைவேற்ற கூறுகின்ற அற்புதமான இச்சபைதனிலே அந்நாள் தவறவிடாது வந்து ஆகம நிலைகளை நிறைவேற்றுபவன் சரணாகதியோடு இச்சபையினுடைய முழு ஆற்றலை பெறுகின்றான். முழு ஆற்றல் என்றால் அவனை வேறறுக்க நினைக்கின்ற கலியுக எதிரிகளையும் சூட்சம எதிரிகளையும் தவிடுபொடியாக்குகின்ற அற்புதமான வேலின் ஆற்றலை பெறுகின்றான் என்பதையே அகத்தியன் சுட்டிக்காட்டி இவ்வேளே பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமரமாக மாற்றப்பட்டு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பதாகையின் மூலமாக இப்பிரபஞ்ச வேல் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்படுகின்றது. சூரசம்ஹார நாளுக்கு முதல் நாள் நடைபெறும் சச்சங்க நிகழ்விலே 17 லோகமெங்கும் நடைபெறுகின்ற சூரசம்ஹாரத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற வேல் இங்கிருந்தே என்ற நிலைதனை அகத்தியன் யாம் பறைசாற்றுகின்றோம். அது சூட்சமத்தில் பகிரப்படுகின்றது இயல்பு கொடிமரத்தின் மூலமாக, நற்கொடிமரத்தின் மூலமாக, சூட்சம கொடிமரத்தின் மூலமாக என்று அகத்தியன் யாம் சஷ்டி பெருவிழாவின் நிலைதனை விளக்கி ஆற்றலாக கந்த சஷ்டி கவசம் பாடுகின்ற அற்புதமான நிலை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எழுந்து சத்ரு சம்ஹார சடாட்சர நிலைதனை வேண்டி அமர்ந்து சஷ்டி கவசம் பாடுகின்ற ஒவ்வொருவனுக்கும் ஆற்றல் அனுக்கிரக நிலை சபையிலிருந்தே பகிரப்படுகின்றது என்பதனையும் யாம் பறைசாற்றுகின்றோம். அகத்தியன் பிரபஞ்சத்தில் எங்கு நடக்கும் திருவிழா பெருவிழாவும் அது பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரபஞ்ச ஆற்றலில் இருந்தே பகிரப்படுகின்றது என்பதனையும் அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றோம். ஏன் இவ்வாறு சபைக்கு மட்டும் இத்தகைய ஆற்றல் என்ற நிலைதனையும் ஒவ்வொரு வினா எழும் பின்வினா அகத்தியன் விளக்குகின்றோம் பொறுமையாக. பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் நற்சிவப்பயணம் மேற்கொண்டு தன் சரீர அங்க நிலைகளில் இருக்கக்கூடிய இரத்த எலும்பு நாளங்களையெல்லாம் சபைக்காகவே என்று தாரை வார்க்கின்ற அற்புதமான உன்னதமான சரணாகதி நிலைக்கு தாரை வார்க்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஒரு அடி கூட பிறளாது சிவத்தின் அடி அவ்வடி என்று எடுத்து வைக்கும் சிவசபை ஆசானுடைய அடிக்காக வழங்கப்பட்ட ஆற்றல், அவ்வாற்றல் பிரபஞ்ச ஆற்றல். அடிதனை அடிபிரளாது அவன் பின்னால் அவன் அடியின் நிழல் மாறாது செல்பவனுக்கு வழங்கப்படும் அற்புதமான ஆற்றல் சபையிலிருந்து என்பதனையும் அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றோம். அவ்வாற்றல் பெற்ற சபைதனிலே சஷ்டி பெருவிழாவின் நிலைதனை கேட்ட சீடனே, உள்ளுக்குள் இருக்கும் எதிரிகளை வேறறுக்கும் வேலினை பிரபஞ்ச மகாசபை சூட்சமமாக பகிரும் சரீரத்தினுள் தவ ஆற்றலின் மூலம் சரீரத்தினுள் பகிரும். அவ்வாறு உடல் உபாதை நிலைகளையும் வேறறுக்கின்ற சம்ஹார சடாட்சர நிலைதனையும் சபையிலிருந்து தவ ஆற்றலின் மூலம் பறைசாற்றும் என்பதனையும் அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கின்றோம். நல்வினா தொடுக்க கடம்பூர் அம்பிகை வாழும் அரும் தலத்திலிருந்து புறப்பட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அழைப்பினை ஏற்று வந்து அமர்ந்திருக்கின்ற சிவசபையினுடைய சீடனே, சித்த சபை ஆசானை தன் ஆசானாய் தன் இல்லத்தினை சபையோடு வைத்து வணங்கி நின்று சபை வழிநடத்துகின்றது, சிவம் வழிநடத்துகின்றால் தாம் கற்ற அறிவு வழிநடத்தவில்லை, அஞ்ஞானம் வழிநடத்துகின்றது என்ற நிலைதனை தனக்குள் வைத்து நின்றிருக்கும் சீடனே, உமக்குள் எழும் வினா எவ்வினாவாக இருந்தாலும் தொடுக்கலாம் சீடனே.